ஸோ ஏஜிஎஸ் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீண்டும் அவங்க வந்து பிரதீப் ரங்கநாதனோட ஒரு அருமையான கூட்டணி வைக்கிறாங்க. இந்த முறை என்னன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து ஸ்கிரிப்டிங் ஒர்க் எல்லாம் போயிட்டுருக்கு. அவருடைய 5வது படம் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5வது படம்னா கோமாளி, கோமாளியில் அதுக்கப்புறம் லவ் டுடே, டிராகன், டூடு, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. சாரி, கோமாளியில் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ், அதனால் அதை கணக்கில் எடுத்துக்க முடியாது. லவ் டுடே, டிராகன், டூடு, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அதை தாண்டி அடுத்ததாக வந்து ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் அவர் வந்து ஒரு படம் வந்து சைன் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் யார் யார் நடிக்கிறா அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்த ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த யார் யார் நடிக்கிறா அப்படிங்கிறப்போ என்னென்னா இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர், லாட் ஆஃப் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து இவரே லீடாக நடிக்கிறாரு, இவரே டைரக்டும் பண்ணுறாரு. ஸோ பிரதீப் ரங்கநாதனுடைய டைரக்ஷன் பார்க்குறதுக்கு எவ்ரிபடி ஆர் வெயிட்டிங். ஏன்னா அவருடைய டைரக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து மீனாட்சி சௌத்ரி அண்ட் ருக்மிணி வசந்த் இவங்க 2 பேரும் இந்த படத்தில் நடிக்கிறதா இருக்கிறாங்க. பிரதீப் ஒரு விஷயத்தை கரெக்டாக வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு படத்தில் எல்லாத்துலேயுமே மினிமம் 2 ஹீரோயின் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதாவது அது ஒரு தனி ட்ரெண்டாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாவும் இருக்கும், ஒரு ஜாலியாக இருக்கும், ஒரு கதையில் ஒரு வேரியேஷன் கிடைக்கும். எதுக்கு ஒரே ஹீரோயின் வச்சுட்டு ட்ராவல் பண்ணுவோம், குடும்பம் வச்சு ட்ராவல் பண்ணலாமே என்ன இப்போ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி. அண்ட் இதில் ஜென்சி கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த ஜென்ரேஷன் எல்லாரும் பார்த்து ரசிக்கிற மாதிரியான ஒரு அற்புதமான திரைப்படத்தை தான் பிரதீப் ரங்கநாதன் கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது.